யங்ஸ்டர்ஸ்லாம் இங்கே ஆர்வமாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த மட்பாண்டத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். உங்கள் பேர் அப்படியே சொல்லுங்கள். சரஸ்வதி. நீங்கள்? மோனிஷா. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் பிஏ இங்கிலீஷ் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நீங்கள்? பிஏ தமிழ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ காலேஜ் போயிட்டு இந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ மண்பானத்தில் சமையல் செய்கிறது அதுக்கு மக்களிடையே எப்படி வரவேற்பு இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க கிட்ட சொல்கிறது என்னன்னா, எங்களுக்கு இதுதான் தொழில், நீங்கள் இதை எடுத்தால் தான் எங்களால் இவங்க இப்போ நாங்கள் சொல்கிற ரேட்டுக்கு இவங்க எடுக்க மாட்டேங்க. நாங்கள் சொன்னால் இவங்க என்னங்கிறாங்க, நீங்கள் என்ன நீங்களே தானே பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ ரேட்டு ஏற்றி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வெளியே நாங்கள் பண்ணி வெளியே கொடுத்தா இவங்க வெளியே சொல்கிற ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நாங்கள் கையில் பண்ணி உருவம் செஞ்சு கொடுக்குறதாவில் அவங்க ரேட் கம்மியாக பண்ணி கேட்குறாங்க. எங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கிறதுல நஷ்டம் தான் ஆகுது. ஆனால் இவங்க நாங்கள் சொல்கிற ரேட்டுக்கு எடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க நாங்கள் சொல்கிற ரேட்டுக்கு யாரும் எடுக்கிறதில்ல. சரி, ஓகே. இந்த மண்பானையில் சமைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அது கொஞ்சம் சொல்கிறீங்களா மக்களுக்கு? மண்பானையில் நம்ம சமைக்கிறதுனால குக்கர் பாத்திரம் நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும். நம்ம குக்கர் பாத்திரம் அவாய்ட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய, அதாவது மட்பாண்டத்தில் நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. அதாவது எந்த ஒரு சத்துக்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு இதிலேருந்து நிறைய கிடைக்குது. நம்ம அதனால தான் செடி வளர்க்குறதா இருந்தாலும் மண்ணில் வளர்க்குறோம். அதனால தான் நமக்கு மட்பாண்டத்தில் சமைக்கணும்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் மட்பாண்டத்தில் சமைக்கிறதுனால நமக்கு நான் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நிறைய விஷயம் மண் இதுலேயே நிறைய இது இருக்குது. நம்ம இப்போ மண் இதில் பானையில் பொங்கல் சமயத்தில் மண்பானையில் பொங்கல் வைக்கிறோங்கிறோம். ஆனால் மித்த டைமில் யாரும் இந்த சிலுவர் பத்தத்தில் யாரும் வைக்கிறது இல்லை. நம்ம பொங்கப்பானைன்றனால பொங்கல் சமயத்தில் பொங்கல் பானை தான் வாங்கி இதெல்லாம் பண்ணுறோம். அதேமாரி ஏதாச்சும் தேவைன்னா மண்பானை, இந்த சட்டி, இந்த பருப்பு கடிக்க, இந்த பருப்பு குழம்புலாம் வைக்க, இந்த வடை சட்டி கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் வாங்குறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க சில்வர் பாத்திரம் பயன்படுத்தாமல் மண்பானையில் செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அதில் தான் நல்லா வாங்குறாங்க. இது நம்மளோட அதாவது நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை நம்ம இப்போ மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட அடுத்த சந்ததிக்கெல்லாம் கிடைக்காம போயிடும், என்னன்னு தெரியாமல் போயிடும். அதாவது இப்படி ஒன்று இருந்ததா அப்படின்றதே மறந்துடுவாங்க. அதனால எங்களை மாதிரி நாங்கள் இந்த மாதிரி இளம் ஜெனரேஷனுக்கு நாங்கள் இன்னும் இதை கடத்தி கொண்டுட்டு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் பல பேர் இதை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. வெயில் காலத்தில் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நல்ல பெனிஃபிட். நம்ம இப்போ ஆர்ஓ போடுறோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. அதுவே நம்ம இதில் பண்ணால் இதுவே நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குது தண்ணி. ஸோ அதனால நம்ம மட்பாண்டை தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே. என்ன வியூவர்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த பொங்கலுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப் லாங்கு சமையலுக்கு இது மாதிரி மட்பாண்ட பொருட்களை உபயோகப்படுத்தினா நம்மளோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். இது மாதிரி அழிஞ்சிக்கிட்டு வர தொழிலையும் நம்ம காப்பாற்றின மாதிரி இருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.